ஒரு மனுஷனோட வாழ்க்கையில உண்மையான மிகப்பெரிய செல்வம் எதுன்னு நான் உங்களை கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அது நம்ம பேங்க்ல இருக்கிற பணமா, இல்ல நம்மள சுத்தி இருக்கிற புகழா? நிச்சயமா இல்ல. இன்னைக்கு நாம நம்ம வாழ்நாள் முழுசும் நம்ம எலும்புகளை பத்திரமா உறுதியா பாத்துக்க ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனா மிக சக்தி வாய்ந்த ஒரு ரகசியத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். இந்த கேள்வியை ஒரு தடவை மனசுக்குள்ள கேட்டு பாருங்க. உண்மையிலே நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய சொத்து எது? நாம சேர்க்கிற பணமோ பொருளோ கிடையாது. அதெல்லாம் என்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனா உண்மையான செல்வம் நாம கடைசி வரைக்கும் யார்கிட்டயும் கையேந்தாம நம்ம வேலைகளை நாமளே செஞ்சுக்க முடியற அந்த ஒரு சுதந்திரத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. ஆமா, பதில் இதுதான். காலையில நாம படுக்கையிலிருந்து எந்திரிக்கும் போது எந்த வலியும் இல்லாம, எந்த பயமும் இல்லாம நம்ம கால்களை தரையில ஊன்றி நடக்க முடியுதே, அந்த ஒரு சக்தி தான் உண்மையான செல்வம். குறிப்பா 60 வயசை தாண்டினவங்களுக்கு நான் சொல்றதோட ஆழம் நல்லாவே புரியும். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம். ஒருவேளை கீழே விழுந்துட்டா என்ன பண்றது, எலும்பு முறிஞ்சிருமோங்கிற ஒரு பதட்டம். அந்த ஒரு சின்ன பயம் அவங்களோட ஒட்டுமொத்த சுதந்திரத்தையும் பறிச்சிடும். ஆனா இந்த நிலைமைய மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. சரி, இந்த பயத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் வாங்க. நமக்கு வயதாக ஆக நம்ம உடம்புல இருக்கிற 206 எலும்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட வலிமையை இழக்க ஆரம்பிக்கும். இது இயற்கையான ஒரு விஷயம்தான். இந்த நிலைமைக்கு பேர் தான் ஆஸ்டியோபோரோசிஸ். ஒரு அமைதியான வில்லன் மாதிரி நமக்கு தெரியாமலேயே நம்ம எலும்புகளை அரிக்க ஆரம்பிக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த பேரை கேட்டு பயப்பட வேண்டாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எலும்புகள் ஒரு தேன்கூடு மாதிரி இருக்கும். ஆனா ஆஸ்டியோபோரோசிஸ் வந்தா அந்த தேன்கூட்டில் இருக்கிற ஓட்டைகள் எல்லாம் பெருசாகிட்டே போய் எலும்பு ஒரு பஞ்சு மாதிரி மாறிடும். அதோட அடர்த்தி, அதாவது டென்சிட்டி குறைஞ்சி ரொம்ப பலவீனமாகிடும். இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, இது ஒரே நாள்ல நடக்காது. நமக்கு எந்த அறிகுறியும் காட்டாம பல வருஷங்களா உள்ளுக்குள்ள அமைதியா நடந்துட்டே இருக்கும். இந்த படத்தை பாருங்க, இது ரொம்ப தெளிவா விளக்குது. இளமையில நம்ம எலும்புகள் ஒரு பாறை மாதிரி எவ்வளோ வலிமையா அடர்த்தியா இருக்கு. சின்னதா அடிபட்டா கூட தானாவே ரொம்ப சீக்கிரமா குணமாகிடும். ஆனா வயசாகும் போது என்ன நடக்குது? அதே எலும்புகள் ஒரு கண்ணாடி மாதிரி ரொம்ப பலவீனமா மாறிடுது. ஒரு சின்ன தடுமாற்றம் கூட பெரிய எலும்பு முறிவுக்கு வழிவகுக்கும். அந்த முறிவு குணமாகறதுக்கும் பல மாசங்கள், சில சமயம் வருஷக்கணக்கில் கூட ஆகும். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிதர்சனம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. அதுவும் எங்கேயோ தேடி போக வேண்டியதில்ல. நம்ம எல்லாருடைய வீட்டு சமையலறையிலேயே நம்ம கண் முன்னாடியே ஒரு எளிய இயற்கையான தீர்வு இருக்கு. பல நூறு வருஷமா நம்ம முன்னோர்கள் இதை ஒரு பொக்கிஷமா பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஆனா நாம தான் அதோட அருமை தெரியாம மறந்துட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன விஷயம்தான் அது. ஆமாங்க, அது எள்விதை தான். பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதா சாதாரணமா இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கிற சக்தி உண்மையிலே மலை மாதிரி. பல நவீன ஆய்வுகள் கூட இந்த சின்ன விதை நம்ம எலும்புகளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே திரும்ப திரும்ப நிரூபிச்சிருக்கு. இனி இந்த எளிய வீரனை பத்தி தான் நாம ஆழமா அக்குவேறு ஆணிவேரா அலச போறோம். சரி, இந்த சின்ன எள்வதைக்குள்ள அப்படி என்னதான் மேஜிக் ஒழிஞ்சிருக்குன்னு ஆழமா பார்க்கலாமா? எள்வதையோட இந்த அபாரமான சக்திக்கு ஒரே ஒரு காரணம்தான். அதுல இருக்கிற ஊட்டச்சத்து அடர்த்தி. குறிப்பா சொல்லணும்னா, நம்ம எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு உயிர் மாதிரி தேவைப்படுற ஒரு முக்கியமான தாது பொருள் இதுல அளவுக்கு அதிகமா கொட்டி கிடக்கு. இப்ப இந்த சாட்டை பாருங்க, உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. நாம பொதுவா கால்சியம்னா உடனே பால் குடி, முட்டை சாப்பிடுன்னு சொல்லுவோம். ஆனா பாருங்க, 100 கிராம் பால்லையும் முட்டையில இருக்கிற கால்சியத்தை விட பல மடங்கு, நான் சொல்றது பல மடங்கு அதிகமான கால்சியம் வெறும் 100 கிராம் எள்ளுல இருக்கு. நம்ப முடியுதா? இதனாலதான் எள்ள ஒரு இயற்கை கால்சியம் வங்கினே சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய சக்தி இந்த சின்ன விதையில இருக்கு. இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். கால்சியம் தான் இந்த படத்தோட ஹீரோனா, இந்த மத்த தாதுக்கள் எல்லாம் முக்கியமான துணை நடிகர்கள் மாதிரி. மெக்னீசியமும் பாஸ்பரஸும் என்ன பண்ணுதுன்னா, நாம எடுத்துக்கிற கால்சியத்தை எலும்புகளுக்குள்ள கொண்டு போய் சேர்க்குது. துத்தநாகம், அதாவது ஜிங்க், நாம எலும்புகள்ல ஏற்படுற சின்ன சின்ன டேமேஜை சரி செய்யற ஒரு ரிப்பேர்மேன் மாதிரி வேலை செய்யுது. இது எல்லாம் ஒன்னா சேரும்போது தான் நாம எலும்புகளுக்கு முழுமையான பலம் கிடைக்குது. ஓகே, எள்ளுல இவ்ளோ நன்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இதை எப்படி நம்ம அன்றாட உணவுல ஒரு பழக்கமா மாத்திக்கிறது? நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த 3 வழிகள். வழி நம்ம பாட்டி காலத்து வைத்தியம். ஒரு 65 வயசு அம்மா நடக்கவே முடியாம பயங்கரமான முட்டி வலியால அவதிப்பட்டாங்க. அவங்க வேற எந்த பெரிய சிகிச்சையும் எடுக்கல. தினமும் ஒரு சின்ன ஸ்பூன் வறுத்த எள்ளையும் ஒரு சின்ன துண்டு வெல்லத்தையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. நீங்க நம்புவீங்களா? வெறும் 3 மாசத்துல எந்த ஊன்றுகோல் உதவியும் இல்லாம அவங்களால நடக்க முடிஞ்சது. 2வது, எள்ள லேசா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இட்லி பொடி மாதிரி சாப்பாட்டுல தோசையில தூவி சாப்பிடலாம். 3வது, எள்ள ஊற வச்சு அரைச்சு பால் எடுத்து குடிக்கலாம். இது ஒரு முழுமையான ஊட்டச்சத்து பானம்.
ஆனா ஒரு நிமிஷம், இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். எள் விதைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் அதோட முழு பயனையும் நாம அடையணும்னா அதை சரியான முறையில பயன்படுத்தணும். அதுக்கு சில முக்கியமான விதிகள் இருக்கு. அதை நாம கண்டிப்பா பின்பற்றணும். இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. எள்ளை எப்பவுமே லேசா வறுத்து தான் சாப்பிடணும். அப்பதான் அதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்களை நம்ம உடம்பு சரியா உறிஞ்சிக்க முடியும். அளவும் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 1-2 டீஸ்பூன் எடுத்தா போதும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. முக்கியமா இது ஒரு மேஜிக் மருந்து கிடையாது. இது ஒரு ஊட்டச்சத்து திருத்தம். அதனால பொறுமையும் தொடர்ச்சியும் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப நாம இன்னொரு படி மேல போலாம். நம்மள பலரும் செய்யற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, ஒரு நல்ல உணவை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், நம்ம ஆரோக்கியம் மேம்பட்டுடும் நினைக்கிறது. ஆனா அது உண்மை இல்ல. ஒரு மரத்தோட ஒரே ஒரு வேருக்கு மட்டும் தண்ணி ஊத்துனா அந்த மரம் முழுசா வளருமா? நிச்சயமா வளராது. அது மாதிரி தான் நம்ம உடம்பும். உண்மையான முழுமையான எலும்பு ஆரோக்கியத்துக்கு ஒரு சோக அணுகுமுறை தேவை. இதுதான் அந்த முழுமையான ஃபார்முலா. தினமும் எள் எடுத்துக்கிறதோட ஒரு 15 நிமிஷமாவது காலை வெயில்ல நிக்கணும். ஏன்னா வைட்டமின் டின்ற ஒரு சாவி இல்லாம நம்ம உடம்பால கால்சியம்ங்கிற பூட்டை திறக்கவே முடியாது. அந்த வைட்டமின் டிக்கு சிறந்த மூலம் சூரிய ஒளி தான். அதோட சின்ன சின்ன நடைப்பயிற்சி செய்யறது நம்ம எலும்புகளுக்கு நீங்க இன்னும் வலிமையா இருக்கணும்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். கடைசியா நல்ல ஆழமான தூக்கம். இந்த 4ம் ஒன்னா சேரும்போது தான் உங்க எலும்புகளுக்கு ஒரு அசைக்க முடியாத கோட்டை மாதிரி பாதுகாப்பு கிடைக்கும். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான சித்திரமா பார்க்கலாம். நாம இந்த உரையாடலை ஆரம்பிக்கும் போது பேசணுமே, அந்த சுதந்திரம், வலி இல்லாத வாழ்க்கை, அதோட இதை இணைச்சு பாருங்க. நம்மளோட முதுமை காலம் எப்படி இருக்கணுங்கிறத நாம இன்னைக்கு எடுக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன முடிவுகள் தான் தீர்மானிக்க போகுது. இந்த வரிய நல்லா உள்வாங்கிக்கங்க. வயசாகிறத நம்ம யாராலையும் தடுக்க முடியாது. அது இயற்கை. ஆனா அந்த வயசான காலத்திலயும் ஆரோக்கியமா அடுத்தவங்கள சார்ந்தில்லாம சுயமரியாதையோடு இருக்கிறது நம்ம கையில இருக்கிற ஒரு தேர்வு. அந்த தேர்வை சரியா செய்யறதுக்கு இந்த எள்வித ஒரு சின்ன ஆனா சக்தி வாய்ந்த கருவி. இந்த ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். உங்க எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. ஒவ்வொரு அடிக்கும் பயந்து அஞ்சி வாழ்ற ஒரு வாழ்க்கையா, இல்ல தைரியமா, வலிமையா, சுதந்திரமா இந்த உலகத்தை ரசிச்சு வாழ்ற வாழ்க்கையா? அந்த வலிமையான வாழ்க்கையை நோக்கிய உங்க முதல் அடியை இன்னைக்கே எடுத்து வைங்க. ஒரு சின்ன ஸ்பூன் எள்ளுல இருந்து உங்க வலிமையான எதிர்காலம் ஆரம்பிக்கட்டும்.